ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வணக்கம். இன்றைய தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறியா? ரொம்ப துயரத்தோடு இருக்கிறியா? ரொம்ப வேதனையோடு இருக்கிறியா? ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறியா? அழுது கொண்டு இருக்காயா? உன் வாழ்க்கையில உனக்கு ஆறுதல் படுத்த யாருமே இல்லையா? உன்னை நேசிக்க யாருமே இல்லையா? உன்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா? உன்னோடு கூட பேசுவது, நேரம் செலவழிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? ஆண்டவர் சொல்கிறாரு, துயரப்படுகிறவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் துக்க நாட்கள் சீக்கிரமாய் முடிந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நான் துக்கத்தோடு இருக்கிறேன், நான் அழுது கொண்டு இருக்கிறேன். பல இழப்புகள், பல தோல்விகள், பல ஏமாற்றங்கள், பல கஷ்டங்கள், பல வருத்தங்கள், மனவேதனைகள், பல பேர் அவமானப்படுத்தின காரியங்கள், பல விஷயங்கள் உன் மனதை அவ்வப்போது அழ வைக்கிறதா, கண்ணீர் வடிக்க வைக்கிறதா? நீ துக்கத்தோடு இருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றார், மகளே நீ பயப்படாத, மகனே நீ பயப்படாத, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுது துக்கப்படுற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காத, வேதனைப்பட்டு கொண்டே இருப்பேன்னு நினைக்காத, அழுது கொண்டே இருப்பேன்னு நினைக்காத. மகனே நான் உனக்கு இருக்கிறேன், மகளே நான் உனக்கு இருக்கிறேன். நான் உன்னை ஆறுதல் படுத்தி, உன்னை பலப்படுத்தி, உன்னை சந்தோஷத்தினால் நிரப்புவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்வது, மாலையிலே அழுகை, காலையிலே அக்களிப்பு, ஆனந்தம் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னுடைய அழுகையை, உன்னுடைய துக்கத்தை ஆண்டவர் சீக்கிரமாய் மாற்றப் போகிறார். சீக்கிரமாய் உனக்குள்ளாய் ஆனந்தம் வரப்போகிறது, உனக்குள்ளாய் மகிழ்ச்சி வரப்போகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் அழுகை, என் கண்ணீரை யார் பார்க்கிறா என்று சொல்லி நீ ஒரு நாள் நினைக்காதே. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் உன் கண்ணீரை எல்லாம் அவர் துருத்திகளை வைத்திருக்கார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீ படுற பாடுகள், நீ வடித்த கண்ணீர் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? துருத்தி ஒரு பாட்டிலில் வச்சிருக்காரா. என் மகள் ஜபித்து என் சமூகத்தில் அழுத கண்ணீர், ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு கண்ணீர் வடிச்சியோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நிச்சயம் உன்னை கர்த்தர் உயர்த்துவார். மோசே ஜெபம் பண்ணா, ஆண்டவரே ரொம்ப துக்கத்தை நாங்கள் சந்திச்சிட்டோம், நாங்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு இணையா எங்களை மகிழ்ச்சியாக்குங்க ஆண்டவரேன்னு சொன்னா, இந்த கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, உன் துக்கம் மாறப்போகிறது, உன் துயரம் மாறப்போகிறது, உன் வருத்தங்கள் மாறப்போகிறது, உன் கண்ணீர் மாறப்போகிறது. கர்த்தர் உன்னை ஆனந்தத்தினாலே, வெற்றியினாலே, ஜெயத்தினாலே, சமாதானத்தினாலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் சொல்றார், உங்களை நான் ஆறுதல் படுத்துவேன். God bless you. இந்த நாள் துக்கத்தை இருந்து விடுபடுகிற நாள், இந்த நாள் ஆறுதலை பெற்றுக்கொள்கிற நாள், இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள். God bless you.